அடுத்து கேட்டலாகை எப்படி அப்லோட் பண்ணுறது? ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கு 2 வே இருக்குது. ஒன்று சிங்கிள் கேட்டலாக், இன்னொன்று பல்க் கேட்டலாக். ஸோ நம்ம வந்து சிங்கிள் கேட்டலாக் தான் சூஸ் பண்ணி போகிறோம். ஸோ உங்களோட கேட்டகரியை வந்து நீங்கள் எந்த கேட்டகரின்னு சூஸ் பண்ண போகிறீங்க. உமன் ஃபேஷனில் எத்தனை டைப் நீங்கள் ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ண அதில் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அதில் என்னென்ன பண்ண போகிறீங்க. நான் வந்து ஜுவல்லரியில் பிரேஸ்லெட் அண்ட் பேங்கிள் கொடுக்க போகிறேன். ஸோ இதில் ஆட் ப்ராடக்ட் இமேஜை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட கேலரி ஓப்பன் ஆகி ஸோ அந்த கேலரியில் நீங்கள் என்ன ப்ராடக்ட்டை வந்து உள்ளே அப்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும் போதும். அழகாக அந்த ப்ராடக்ட் வந்து கேட்டகரியில் செட் ஆகி வந்துடும். ஸோ இமேஜஸ் வந்த உடனே இமேஜஸ் வந்து எந்த மாதிரி இமேஜஸ்லாம் வந்து அலோவ் பண்ணாதுன்றதை உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ இமேஜஸ் பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் மினிமம் வந்து 1 இல்லாட்டி மேக்ஸிமம் 9 இமேஜஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ப்ராடக்டோட சைஸு, இன்வென்ட்ரி டீட்டெயில்ஸை நீங்கள் எல்லாம் டீட்டெயில்டாக கொடுக்க போகிறீங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ஸ் கொடுத்துருக்கிறது எல்லாமே கம்பல்சரி நீங்கள் அப்ளை பண்ணி என்ட்ரி பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒவ்வொன்றிலையுமே ஒரு ஆப்ஷன்லேயுமே பக்கத்தில் ஐன்னு போட்டு ஒரு ரவுண்ட் போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியலை அப்படின்னா அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுவும் ரீட் பண்ணி எங்களால் முடியலை, எனக்கு வந்து இங்கிலீஷ் சுத்தமாக தெரியாது அப்படின்றவங்களாம் அதை லைட்டாக காப்பி பேஸ்ட் பண்ணி கூகுளில் போய் இங்கிலீஷ் டு தமிழ் நீங்கள் டிரான்ஸ்லேட்டர் கொடுத்தீங்கனாலே அழகாக உங்களுக்கு வந்துடும். ஸோ நெட் வெயிட் வந்து என்னால் நான் எப்படி பார்க்குறது, என்கிட்ட வெயிட் மிஷின் இல்லையே, நீங்களாம் ஃபீல் பண்ண வேணாம். ஸோ ஒரு ப்ராடக்ட்டை பார்த்ததுமே நமக்கு தெரியும் அது என்ன கிராமில் தான் இருக்கும் அப்படின்னு. அதுவும் ஃபைன் பண்ண முடியலை அப்படின்னா நியரஸ்ட் இருக்கக்கூடிய ஷாப்பில் போய் நீங்கள் அதை வெயிட் பாருங்கள். அப்படி இல்லை நான் வெயிட் மிஷின் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம வீடியோக்கு கீழே அதோட லிங்க்கை கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ராடக்ட்டோட நேம் நமக்கு அட்ராக்டிவாக இருக்கக்கூடியது பார்த்தீங்க காமர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோவும் ப்ராடக்ட்டோட நேமும் தான். பார்த்ததுமே நமக்கு வந்து ஒரு பிரைட்டாக காம்போவாக இருக்கிற மாதிரி ஒரு கிளிக் பண்ணி போய் வியூ பண்ணி பார்க்கணும், வாங்கணுன்ற ஒரு மைண்ட் செட் வரணுன்றதுக்காக தான். ஸோ இதுலேயுமே இமேஜ் வந்து கைட்லைன்ஸ் எப்படி இருக்குது, இமேஜ் எந்த மாதிரி கொடுக்கணுன்ற மாதிரியும் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் சைஸஸ் வந்து 4 சைஸஸ் கிட்ட நான் அப்ளை பண்ணியிருப்பேன். ஸோ அப்ளை பண்ணுறதுனால ஒவ்வொரு சைஸஸ்க்கும் இன்வென்ட்ரி என்ன, ஒவ்வொரு சைஸஸ்க்கும் ப்ரைஸ் என்ன, ஸோ சைஸ் வைஸாக ப்ரைஸ் மாறுதா, சேமாக ப்ரைஸ் மாறுதா அப்படின்றதையும் இதில் நம்ம வந்து கிளியராக கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ப்ரைஸ், எம்ஆர்பி இருக்குது, மீஷோ ப்ரைஸ் இருக்குது, அடுத்து ரிட்டன் ஆனால் அதாவது டிஃபெக்ட் ஆனால் அதுக்கு என்ன ப்ரைஸ் அப்படின்றதும் இருக்குது. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு செட் ஆஃப் ப்ரைஸஸ் நான் வந்து போடுறேன். ஸோ அது என்ன மாதிரிலாம் ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஒவ்வொன்றிலையுமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக ஒரு பேஜ் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பேஜில் டாப் டு பாட்டம் டோட்டலாக அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், பொறுமையாக பாருங்கள், அவசரப்படாதீங்க. ஒரு தடவை நீங்கள் கிளாரிட்டியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ஃபஸ்ட் டைமே சொதப்பிட்டோம் அப்படின்னோம்னா அடுத்து பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப வேகாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சிரும். ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது தெளிவாக நோட்டில் எழுதி வச்சு டவுட் இருந்தால் கேளுங்க, கேட்டு 1 by 1 பண்ணுங்கள். ஸோ எம்ஆர்பியோட ரேட் நான் 600 ரூபி கொடுத்துட்டு அதை விட கம்மியாக 100 ரூபா கம்மி பண்ணி மீஷோ ப்ரைஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அது ராங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்க, ரிட்டன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 477. ஸோ இதுலேயே உங்களுக்கு அழகாக கால்குலேட் ஆகி வந்திருக்கும். 23 rupees வந்து சர்வீஸ் சார்ஜுக்கு அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ ஷிப்பிங் சார்ஜாக 23 ரூபா நம்ம எடுத்துகிட்டு பேலன்ஸ் 477 ரூபா நம்மக்கிட்ட அக்கௌண்ட்டில் நமக்கு கிரெடிட் ஆயிரும். ஸோ இங்கேயே உங்களுக்கு வந்து ஷிப்பிங்கோட அமௌண்ட் என்னன்றது தெரிஞ்சிடும். அடுத்து அழகாக அந்த கைட்லைன்ஸ் எல்லாமே 1 by 1 ஷோ பண்ணுங்கள். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் செட்டில்மெண்ட் பிரேக் டவுன் கொடுத்துருப்பாங்க. ஸோ மீஷோட ப்ரைஸ், நம்மளோட கமிஷன், டேக்ஸ் எல்லாம் போக உங்கள் கையில் எவ்வளோ வரும், 488 ரூபா.64 உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கஸ்டமர்கிட்ட விற்கக்கூடியது அமௌண்ட்டு 560 ரூபா, உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து நிற்க வேண்டியது 488 ரூபா வந்து நிற்கிது நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகக்கூடிய அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பேசிக்காக இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ், அது வந்து பிளாஸ்டிக்கில் அதாவது அதோட மெட்டல் வந்து எந்த மாதிரி இருக்குது, அதில் என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அதோட சைஸிங் என்ன, அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா, ட்ரெண்ட் வந்து எந்த மாதிரி ட்ரெண்டில் யூஸ் பண்ண முடியும், அதாவது வெட்டிங்கா, பார்ட்டியா, கேஷுவலா, டெய்லி வியரா, ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே அது ப்ராடக்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ். ஸோ கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் யார், ப்ராடக்ட் பேக்கிங் யார், மேனுஃபேக்சர் யார், மேனுஃபேக்சர் நம்ம இல்லை யார்ட்டையாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்குறதா இருந்தாலும் நீங்கள் தான். மேனுஃபேக்சரை டேரெக்டாக நம்ம ஷோ பண்ணணுன்ற அவசியமே இல்லை. பேக்கர் டீட்டெயில் நம்ம தானே பேக் பண்ண போகிறோம், பேக்கரும் நம்ம தான். ஸோ அதனால் எல்லாமே உங்களோட டீட்டெயில்ஸ் போட்டுக்கோங்க. மெயினாக வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களோட நேமில் உங்களோட பிராண்ட் நேமாக இருந்தால் ஓகே, இல்லை அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் நேம் க்ரியேட் பண்ணி ஸோ அந்த பிராண்ட் நேமையே எல்லாத்துலேயுமே கொடுங்க. அப்படின்னா தான் வந்து ரீச் நிறைய கிடைக்கும். அதர் அட்ரிபியூட்ஸ் உங்களுக்கு வேணும்னா கொடுங்க, இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க.
நான் வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஃபில்அப் பண்ணது என்னோடய ஃபோனில் நான் பண்ணதுனால ஸோ ஒவ்வொரு ஆப்ஷன் கிளிக் பண்ண அது டாப்புக்கு போய் மறுபடியும் டாப்பு போய் பாட்டம்னு சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால தான் உங்களுக்கு சின்ன சின்ன ட்ரபுளாக இருக்கும். ஸோ வியூ பண்ணி பார்க்குறதுக்கு ஸோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். நான் என்னென்னலாம் கொடுத்துட்ருக்கேன்னு அது அக்கேஷன், கலரு, சைஸு, ட்ரெண்ட்டு இது எல்லாமே நீங்கள் நம்ம ஃபார்மாக ஃபில்அப் பண்ணுறது. அதில் வந்து நமக்கு மீஷோவில் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் எப்படி உங்களுக்கு ஷோவ் ஆகும் தெரியுமா? அந்த மாதிரி அழகாக உங்களுக்கு நீட்டாக ஷோவ் ஆகி வந்து நிற்கும். ஸோ இந்த கேட்லாக் நான் தப்பாக எடிட் பண்ணிட்டேன். இந்த கேட்லாகே டிஸ்கார்ட் பண்ணிடுறேன். கீழே அந்த ஆப்ஷன் இருக்குது. நான் 9 ஃபோட்டோ போட்டுவிட்டேன், எனக்கு 5 ஃபோட்டோ மட்டும் போதும், பேலன்ஸ் இருக்கிற 4 எனக்கு வேணாம், அதை மட்டும் நான் வந்து டிஸ்கார்ட் பண்ணணும், அதை டெலிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த இமேஜுக்கு நேராக கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கார்ட் இருக்கும். அந்த இதை மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், டிஸ்கார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. அந்த ப்ராடக்டை மட்டும் வந்து டிஸ்கார்ட் பண்ணுறதுக்கும் நம்மக்கிட்ட ஆப்ஷன் இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம என்ட்ரி ஓரளவுக்கு மேக்ஸிமம் என்ட்ரி பண்ணிகிட்டே வர்றோம். ஸோ நெட் குவான்டிட்டி, பிளாட்டிங், மேக்ஸிமம் இன்வென்ட்ரி ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் 5 to 10 நீங்கள் கொடுங்க. ஏன்னா அப்படி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களோட வந்து நமக்கு நிறைய ப்ராடக்ட் ஸ்டாக் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸ்டாக் அவுட்னு நம்ம சொல்லாமல் இருக்கிற அளவுக்கு நல்லது. ஸ்டாக் அவுட் எப்போ சொல்லணும் அப்படின்னா 200 ப்ராடக்ட் எனக்கு சேல் ஆயிடுச்சு, ஒரு 300 ப்ராடக்ட் சேல் ஆகிடுச்சு, அதனால் என்கிட்ட ஸ்டாக் அவுட் ஆச்சுன்றது வேறு. ஒரே ஒரு ப்ராடக்டை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது. இப்போ ஒரு டாப்பு ஒரு பிளாக் கலரில் இருக்குது. ஆனால் அந்த பிளாக் கலரில் என்கிட்ட வேறு டிசைனில் இருந்தால் ஓகே. ஆனால் அந்த பிளாக்கே என்கிட்ட ஒன்று தான் இருக்குது, ஒன்றை மட்டும் நான் போட்டு ஒரு கஸ்டமருக்கு நான் சேல்ஸ் பண்ணுறதுக்கு அது லோக்கல் சேல்ஸ்க்கு, ஆஃப்லைன் சேல்ஸ்க்கு அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி இதிலலாம் வந்து நம்ம பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு. ஒரு ப்ராடக்ட்டை ஒரு கஸ்டமருக்கு நம்ம சேல் பண்ணிடுவோம். திருப்பி அதே ப்ராடக்ட் வேறு ஒரு கஸ்டமருக்கு வாங்கணும். ஏன்னா நம்ம ஆன்லைனில் தான் எல்லாருமே இருக்கோம். ஸோ எல்லாருமே ஆன்லைனில் இருக்கிறதுனால எல்லாருக்குமே இப்போ நம்ம லோக்கலில் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா மினிமம் ஒரு 2-3 பேருக்கு ஒரே ப்ராடக்ட் பிடிக்கும். ஆனால் ஆன்லைனில் அப்படி சொல்ல முடியாது இல்லையா? மோர் தென் 50க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அந்த சேம் ப்ராடக்ட் பிடிச்சி பர்ச்சேஸ் பண்ண முடியலை அப்படின்னா நம்மளோட பேஜ், நம்மளோட ஸ்டேட்டஸ் என்ன ஆகும் அப்படின்னா டவுன் ஆகிக்கிட்டே வரும். ஸோ நம்மளோடதை வந்து அந்த இன்சைட் வந்து நமக்கு வந்து அப்பில் போகாமல் டாப்பில் போகாமல் கீழே டவுன் ஆகிட்டே இருக்கும். ஸோ சேவ் அண்ட் கோ பேக் இருக்குது, சப்மிட் கேட்லாக் இருக்குது. நம்ம சப்மிட் கேட்லாக் கொடுத்த உடனே நமக்கு இந்த மாதிரி கேட்லாக் குவாலிட்டி செக்குக்கு நான் மூவ் பண்ணுறாங்க. ஸோ குவாலிட்டி செக் மூவ் பண்ணிட்டேன் நான். ஸோ மூவ் பண்ணதுக்கப்புறம் அது எந்த மாதிரி ஷோ ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த 2 ஆப்ஷன் வந்து நிற்கிது இல்லையா? இந்த இடத்துல கவனமாக இருக்கணும் நம்ம. ஸோ காம்படேட்டிவ் ப்ரைஸ் வேறு ஒருத்தவங்க இதே பேங்கிள் செட்டுக்கு வேறு ஒரு கம்மியான ப்ரைஸில் கோட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஓகேவான்னு கேட்கும். யோசிக்காமல் ஓகே கொடுக்கக்கூடாது. அதில் நீங்கள் போய் மறுபடியும் என்ட்ரி பண்ணி நீங்கள் ஓகே கொடுங்க. ஏன்னா அது எவ்வளோ கம்மியான காஸ்ட்டுன்னு காமிக்கிது பாருங்கள். ஸோ ஒவ்வொரு கூட்ஸுக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நீங்கள் தான் வந்து எவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியும், எவ்வளோ ஜாஸ்தியாக கொடுக்க முடியும், நமக்கு ப்ராஃபிட் இருக்கா, ப்ராஃபிட் இல்லாமல் எதையுமே விற்கக்கூடாது. அது ஒரு மெயின் செட் பண்ணிக்கோங்க. ப்ராஃபிட் இல்லாமல் விற்கிறதுனால நமக்கு என்ன யூசேஜ்? ஸோ அக்செப்ட் ப்ரைஸ் கொடுத்தாச்சு. அக்செப்ட் ப்ரைஸ் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இது குவாலிட்டி செக்குக்கு போச்சு இல்லையா? ஸோ அது ப்ராக்ரஸில் இருக்கா இல்லை டிராஃப்டில் இருக்குதா இல்லை வந்து நமக்கு எரர் வந்திருக்கா அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் நம்மளோட மீஷோ ஆப்குள்ளே போய் லைவாக வர்றதுக்கு 4 to 6 hours ஆகும். கரெக்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா? QC எரர். ஸோ QC எரர் வந்தால் என்ன பண்ணணும்னா அங்கே கீழே ஃபிக்ஸ் எரர் இருக்குது. அந்த ஃபிக்ஸ் எரரை கிளிக் பண்ணோம்னா வியூ எரர். ஸோ அந்த வியூ எரரை கிளிக் பண்ணி அதை ரீட் பண்ணி பாருங்கள். MRP ப்ரைஸ் வந்து 150 ப்ரைஸ் வந்து கிரேட்டர் தென்னாக இருக்குது. ஏன் அப்படின்னா இதில் நம்ம டைரெக்டாக செல் பண்ண போகிறதில்ல. இதுக்குள்ளே ரீசெல்லர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ப்ராஃபிட் வைக்கணும் இல்லையா? ஸோ அந்த ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா MRPயை விட மீஷோவோட ப்ரைஸ் மீஷோவோட ப்ரைஸ்லேருந்து MRP ப்ரைஸ் வந்து ₹150, 150 rupees ஜாஸ்தியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன், 200 rupees ஜாஸ்தியாக வச்சு 700 சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு சப்மிட் கேட்டலாக் கொடுக்க போகும்போது நான் ஏன் வந்து அதிகமாக கொடுக்குறேன் அப்படின்னா அதிகமாக கொடுக்கும்போது தான் நமக்கு வந்து ஒரிஜினல் ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து நமக்கு வரும். ஏன்னா ஷிப்பிங் சார்ஜ் இருக்குது, இன்னொன்று மீஷோ ரீசெல்லர்ஸோட அமௌண்ட் இருக்குது, இன்ஃப்ளூயன்ஸரோட அமௌண்ட் இருக்குது, நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்குது. ஸோ டிஃபெக்டிவ் ரிட்டர்ன்ஸ் ஆகும்போது அப்போ என்ன ப்ரைஸ். ஸோ ஒவ்வொரு தடவையுமே இந்த பாக்ஸ் வரும்போது இங்கேக்குள்ள ப்ரைஸ் செக் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணி பண்ணுங்கள். இல்லைனா அது ராங்காக ஒரு ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக கொடுக்கும். ஸோ அந்த கம்மியான ப்ரைஸை நம்ம ஓகே பண்ணிவிட்டு ஆர்டர் வந்ததுக்கப்புறம் கம்மியாக இருக்கே நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னோம்னா வேறு வழியே இல்லை. ஒன்று ஆர்டரை வந்து மூவ் பண்ணணும், இல்லை அப்படின்னா ஆர்டரை டோட்டலாக கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இந்த மாதிரி இன் ப்ராக்ரஸ்ன்னு வந்துருச்சு. ஸோ மேக்ஸிமம் கேட்டலாக் அப்லோட் பண்ணும்போது ஃபோனில் யூஸ் பண்ணாதீங்க. லேப் இல்லாட்டி சிஸ்டம் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா டெஸ்க்டாப் சைட் மோடில் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணால் ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், இனிஷியல் ஸ்டேஜில் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரகிள் இருக்கும். ஃபோன் இல்லை, என்கிட்ட வந்து லேப் இல்லை அப்படின்றவங்க கண்டிப்பாக இன்டர்நெட் சர்வீஸ்க்கு போய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இன் ப்ராக்ரஸ்லேருந்து QC பாஸ் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா அவங்களும் செக் பண்ணணும் இல்லையா, எல்லாமே நார்ம்ஸ்க்கு கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம அகைன் வந்து அதை நம்ம கிராஸ் செக் பண்ணி பார்க்கும்போது QC பாஸ், அவ்வளோதாங்க. இந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி அந்த லிங்க்கை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணாலும் சரி, இல்லை உங்களோட சோஷியல் மீடியாவில் வேறு எதில் நீங்கள் ஷேர் பண்ணாலும் சரி, அழகாக நீங்கள் ஷேர் பண்ணி அது மூலமாக நீங்கள் உங்களோட கஸ்டமர்ஸை, உங்கள் சைடு இருக்கிற கஸ்டமர்ஸை நீங்கள் அழகாக வந்து இன்வைட் பண்ணிக்கலாம்.